பெரும்பத்தில் நடந்துச்சுல்ல, பெரும்பத்தில் அத்தனை பேரை வந்து அவ்வளோ பேர் வந்து கண்மூடித்தனமாக காட்டுது முன்னாடித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட இங்கே 1 கோடி 1.25 கோடின்னு சொல்லக்கூடிய இந்த நாடார் இனம் அங்கே ஒரு 10,000 பேர் வர்றதுக்கு துப்பு இல்லை. இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் வளர்த்துட்டோம் பிடுங்கிட்டோன்னு இருக்காங்க நாடார் சங்கம். இப்போ நேற்று கோயில்பட்டில் நடந்திருக்கு. ஒரு பெட்டிக்கடை நடத்துகிற 62 வயசு அந்த ஐயா. இதே வேற ஒரு சமுதாயம் அப்படின்னா யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, யாருமே வந்து வேலைக்கு கூட போக மாட்டாங்க. ஐயா வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பென்ஷன் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. 62 வயசு, வாரிசு கிடையாது. அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் ஒரு பெட்டிக்கடையை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த பெட்டிக்கடையில் போய் பீடி சீரட்டு ஓசி கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தன் வெட்டுறான். அதை கேட்கறதுக்கு கூட கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள்ல இருந்து ஒருத்தன் வரல. எந்த கடைகள்லையாச்சு ஒரு வணிகரோட காலண்டரோ இல்லை இயக்கங்களுடைய காலண்டரோ இல்லை ஒரு வியாபார அமைப்புங்களுக்கு காலண்டரோ நிறைய பேர் நல்லா செயல்படுறீங்க, நான் எல்லாருமே ஏற்றுக்கிறேன். எத்தனையோ சங்கங்கள் சந்தா வாங்குறீங்கல்ல. இன்றைக்கி கோயில்பட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்கிறேன், அத்தனை கடைகளையும் வணிக பெருமக்கள் ஏதாவது சந்தா கொடுக்காத ஒரு கடை இருக்கான்னு சொல்லி அத்தனை பேரும் காலண்டரை வாங்கி மாட்டிக்கிட்டதா. 1ஆம் தேதி ஜனவரி ஆனால் ஏன் காலண்டரை மாட்டு 500 ரூபா போட்டு வந்து நிற்கல. இன்றைக்கி வந்து அவன் கிடக்கான்ல, அந்த அம்மா வெட்டுப்பட்ட ஒரு கிடக்க அம்மாவுக்கு வயசு 80 வயசியா, சோறு வாங்கி கொடுக்க ஆள்ல. நீ என்ன நீ சங்கம் வளர்த்துட்ட, என்ன வியாபாரம் புடிங்கிட்டீங்க நீங்க? உங்களை நம்பி யார் வரணும்? பின்னால போய் வந்து அரசியல் கட்சி கிட்ட பணத்தையும் பெட்டியும் வாங்கிட்டு நீ சௌகரியமா வாழ்றதுக்காக இருப்பியா? அண்ணன் செல்வி நாடார் ஒருத்தர் இல்லைங்கிற ஒரே ஒரு குறைனால தான் இந்த சமுதாயம் நாசமா போய்கிட்டு இருக்கு. இப்ப சொல்றோம், இந்த இடத்துல இருந்து சொல்றோம், இது அரசியல் கூட்டம் கிடையாது, நாடாரின் வாழ்வியலை பேசுறோம். இப்ப நாங்க ஒன்றிணைச்சுக்கிட்டு இருக்கிறேன். தமிழகத்தில் முதல்ல தென் தமிழகத்தை கையில் எடுத்து அண்ணன் செட்டிகுளம் ராஜநாடார் போர்களிலிருந்து அனைத்து கட்சிகளையும் சமூக உணர்வோடு பயணிக்கக்கூடிய அக்கா தலைவமாக இருக்கட்டும், இங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கிற அண்ணன்மார்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற அண்ணன்மார்கள் சென்னையில் இருந்தவர்கள் எல்லாரையும் சொல்கிறேன், அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி தேர்தல் வாக்குக்காகலாம் கிடையாது, என் மக்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக மாபெரும் எழுச்சியை உருவாக்குவோம். அந்த எழுச்சியை எந்த சங்கம் எந்த இயக்கம் தடுக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரையும் கேள்வி இயக்கம் இடத்துல இருக்கும். அதுக்கு அண்ணன்மார்கள் எல்லாருமே உதவியாக இருக்கணும். நான் அந்த இடத்துல வந்து பணிமன்வோடு கேட்டுக்கிறேன். 2 தலைமுறைக்கு முன்னாலேயே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்கல்ல. அப்படி ஒரு தலைவர்கள் இந்த சமுதாயத்தில் நம்ம கிடைச்ச மாதிரி வேற எந்த சமுதாயத்திற்காக ஒரு தலைவர் உண்டா சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. அக்கா சொன்ன மாதிரி உபத்தலைவராக பின்னால இருந்த பெரியார் இன்னைக்கு தமிழகத்திற்கான பெரிய மகான் ஆயிட்டாரு. உருவாக்கினங்க ஐயா சவுந்தரபாணி நாடார போட்டோவை சமக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. பிள்ளைங்க நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் மாற்றுவோம். நான் சொல்கிறேன், எப்படி சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போன சொத்தை எப்படி தலைமுறை தாண்டி உங்கள் பிள்ளைகளுக்கு காப்பாற்றி கொடுக்கீங்களோ, அரசியல் அதிகாரமும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு மேலே இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மானமுள்ள இனமான 1-2 அண்ணன்மார்களையும் தங்கச்சிமார்களையும் விட்டுறாதீங்க. இந்த தலைமுறையை தாண்டினதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்துக்காக ரோட்டில் நின்று பேசுறதுக்கு தலைவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கிடையாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோ பேரும் கட்சியில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான், அவ்வளோ பேரும் வந்து சுயநலமாக வாழ பழகிட்டான். 1-2 பேர் இருக்காங்க, அண்ணன் செட்டிகுளம் ராஜன் மாதிரி 1-2 பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள பிடிச்சிக்கிடணும். மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டு என் வீட்டில் இளவு விடுந்தா தான் நான் கேட்பேன். இல்லை தம்பி எங்கெல்லாம் ஓகே ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லுறாரு, விட்னஸுக்கு ஏதாவது பக்கத்தில் சொல்லுங்கன்ட்டு. அங்கே இருந்து வேடிக்கை பார்த்த நம்ம நாடார் சமுதாயத்தில் இருக்கவங்க கூட வரமாட்டேங்க சாட்சி சொல்லதுக்கு. தம்பி சொல்கிறது பிரச்சனை இல்லை தம்பி, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த உனக்கு இந்த ஈனங்கட்ட உயிர் உனக்கு தேவையா? உன் வீட்டில் வந்து நடந்தால் தான் அந்த பிரச்சனையை பார்ப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? அப்போ இப்படியான ஒரு நம்ம தன்மானத்தை இழந்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை நமக்கு? தயவு செஞ்சு சொல்லுதேன், நாடார் சமுதாயம் எதுலையும் சோட போன ஒரு சமுதாயம் கிடையாது. நாடார் சமுதாயத்துக்கு பெரிய வரலாறு இருக்குது. என் அக்காமார்கள் சொல்லுதேன், குடும்பத்தில் உள்ள அக்காமார் அம்மாமாருக்கு பெரியவர்கள் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு வரலாற்றை சொல்லி கொடுங்க. வரலாறு இல்லை அப்படின்னா நம்ம சமுதாயம் இல்லை. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தேர்தலை கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த நாடார் சமுதாயம் அரசியல் அனாதாயக்கப்படுங்கிறத சொல்கிறேன். இருக்கிற வரைக்கும் நானும் கத்துவோம், அண்ணன் போன்றவரெல்லாம் கத்துவோம். நாடார்னு பேருக்கு பின்னால் போடுறதே இப்போ வந்து இழிவாக நினைக்க. அதுக்கு அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷனாக வச்சுருக்கான், நீங்கள் போடாதீங்க, இது என்ன இப்போ பண்டைய காலத்தில் இருக்கீங்க. அந்த காலத்தில் கூட ஒரு மன்னர்கள் 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு தனிப்பட்ட பகைக்கு தான் போர் நடந்து நாட்டை அழிச்சாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி என்ன உருவாக்குறான் அப்படின்னா, சில குழுக்களோட பிரச்சனைக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுறான்னா மொத்த சமூகத்தையுமே பகையாக பார்க்க பார்க்குறான். இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. நம்ம ஜனநாயக ரீதியாக நம்ம கல்வியில் முன்னேறிட்டோம், படிப்பறிவு இருக்குது, எல்லாருக்குமே அறிவுபூர்வமான சிந்தனை இருக்குது. நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அவ்வளோ பேரும் ஜாமான் வாங்குறாங்க, இணக்கமாக இருக்கும், ஒத்துமையாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல காவல்துறையிலேருந்து அரசாங்கம் என்ன பதிவு பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை காலத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் போனால் பிரச்சனை ஆயிரும், நீங்கள் போகாதீங்க, அங்கே மாற்று சமூகம் இருக்குது அப்படின்னு. மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது.
நாங்களும் ஜாதிய வெறியர்கள் கிடையாது, எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எல்லாரும் வேணும், இணக்கமா இருக்கணும்னு சொல்லி ஐயா சவுந்தரபாண்டியனார் சொன்ன மாதிரி சமத்துவத்தை பின்பற்றி வாழக்கூடிய பிள்ளைகள். ஆனால் இதை திரிச்சு விடக்கூடிய வேலை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் இருக்கான், எங்களை விமர்சனம் பண்ணி நீ ஏசிட்டு போ, என்னவும் பண்ணிட்டு போ. நான் கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணன் செல்வின் பேரை சொல்லுவேன். கடைசி வரைக்கும் செல்வின் அண்ணன் கண்ட கனவை நினைவாக்கிறதுக்கு நான் போராடுவேன். எந்த தடைகள் வந்தாலும் யார் வந்தாலும் அடைச்சி உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்போம். இன்னொரு அதிகாரங்கிறது ஆயுதம் ஏந்தி ஆயுதம் இருந்தால் தான் அது பவர் அதிகாரம்லாம் கிடையாது. அறிவார்ந்த ஒரு ஆயுதம், ஒரு பேப்பரும் பேனா இருந்தால் போதும். பாண்டியனார் மக்கள் இயக்கத்தினோட கொள்கை என்னன்னா, கல்வியே அதிகாரம், அதிகாரமே வளர்ச்சி தான். கல்வி என்னும் ஆயுதம் உன் சமூகத்தை உலகறைய செய்யும் என்ற கோட்பாட்டோடு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சொல்கிறோம் அண்ணன், அடுத்த வருஷம் இந்த கூட்டங்கள் தேர்தல் விதிங்கனால சில விஷயம் என்னால் ஏற்பாடு நிறைய இன்னும் கிராண்டாக பண்ண நினச்சோம். அண்ணனுக்கு ஒரு பாடல் வெளியிட நினச்சோம், வேறு மாதிரி பொதுக்கூட்டமாக அரேஞ்ச் பண்ண நினச்சோம். தேர்தல் விதிகள் காரணமாக சில இடத்துல அது நமக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. இனி வருகின்ற காலங்களில் அடுத்த வருஷம் அண்ணன்ட்ட ஒரு ராஜனண்டையும் அக்காட்டில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். திருநெல்வேலியை மையமாக வச்சு அடுத்த அண்ணன் செல்விநாடார் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் 3 மாவட்டத்தையும் ஒன்றிணைச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் நாடார் என உறவுகளை ஒன்று சேர்த்து ஒன்று போல அண்ணன் தலைமையில் அண்ணன் செல்வி நாடாரோட கொடியை அங்கே பறக்க விட்டு, இனிமேல் மதுரைக்கு இந்த பக்கம் நீ வரணும்னா செல்வின் நாடாரோட கொடி இல்லாத ஊருக்குள்ளே வர முடியாதவங்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை பாண்டியனார் மக்கள் இயக்கம் செய்வோங்கிறத சொல்லிக்கிட்டு இங்கே நின்று ஆதரவு கொடுத்த என் சமுதாய சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.